வெல்கம் டு MSDG குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 டம்ளர் பாலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். பால் கொதித்து ஆறுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கின்னு இப்போது தேவையான அளவு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் வந்ததும் வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் இப்போ நம்ம பாயச சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். எந்த சேமியா வந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி நல்லா தூள் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விட்டு நல்லா அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கிட்டு ஒரு மீடியமாக வறுத்துக்கலாம். இந்தமாரி வறுத்து செய்யும்போது நம்ம பாயாசம் கூட உடையாமல் இருக்கும் வறுக்கும்போது. அதனால தான் வறுக்கிறது. இந்த மாதிரி உடச்சிடலாம். சேமியாவை உடச்சி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொறுமையாக நிதானமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் சேமியா தான் எடுத்தேன். 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் ஜவ்வரிசியை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்தமாரி ஊற வச்சு சேர்க்கும் போது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, வெந்துடும் சீக்கிரமாக. அதுவும் ரொம்ப வேகணும்னு கிடையாது. ஒரு அரை வேக்காடை வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா நம்ம சேமியா போடும்போது ஜவ்வரிசியே தெரியாமல் போயிடும். அதனால் வந்து பாதி வெந்துச்சுன்னா போதும். இப்போ இது கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும். மேலே சாஃப்டாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி வேகாத மாதிரி. அந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஒன்றும் பதியமாக அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்சி அளவுக்கு நம்ம சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த உப்பு வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வறுத்து வச்ச சேமியாவை ஜவ்வரிசியோடு சேர்த்துக்கலாம். இது செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம்தான் ஆகும் இது செய்யறதுக்கு. நல்லா அடி பிடிக்காமல் கலரி விட்டுடலாம். பாருங்கள், நான் வச்ச தண்ணிக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம பால் ஊற்றினா சரியாக கரெக்டாக இருக்கும். நான் எந்த கப்பில் சேமியா எடுத்தனோ அதே கப்பு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் சேமியா எடுத்த 1 டம்ளர் சேமியா, கொஞ்சமாக ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. அவ்வளோதான். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் 2 ஸ்பூன் அளவு கூட. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ சர்க்கரைலாம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இதுதான் கரெக்டான அளவு, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலரி கொடுத்து சேமியாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலை அதோடு சேர்த்துக்கலாம்.
சேர்த்து விட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. நல்லா அடி பிடிக்காமல் பால் நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பாலை தான் சேர்க்கணும். சூடாக சேர்த்தா திரிஞ்ச மாரி ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான சுவையாக பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். MSDG குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.